ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஈஸி மெத்தட். நண்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன். 2 ஆனியன் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டால் சுவையாக இருக்கும். தேங்காய் 1 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வானல் போட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அரிஞ்சு வச்சிட்ருக்கிற வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கலாம். இந்த நண்டு கிரேவி ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் நான் சொல்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு மசாலா எதுவுமே இல்லாமல் நம்ம ப்ளைனாக செய்யக்கூடிய மெத்தட் இது. நண்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 மினிட்ஸில் இந்த நண்டு குழம்பு செய்திடலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த நண்டு குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச நண்டை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். இதில் ஆல்ரெடி தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்பவே தண்ணி ஆட் பண்ண வேணாம். மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நண்டு வேக விடலாம். அதுக்குள்ளே தேங்காய், ஜீரகம் சேர்த்து வச்சதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வெங்காயம் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. நண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதுக்கு நான் ரொம்பவே எந்த ஒரு பொருளுமே சொல்லலை. வெங்காயம், தக்காளி அது மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். தேங்காவில் ஜீரகம் வச்சு வேணும்னா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. மேலே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி பரிமாறுங்க. தேங்க்யூ.